இது என்னன்னா, ஒரு 4 பேர் 2வது இன்னொரு கடுமையான குற்றச்சாட்டு வேற சொல்லியிருக்கு. என்ன இவங்க வந்து அ அ அதிகாரம் இப்ப அவன் கையில இருக்கு. அதிகாரம் இருக்கிறவங்க அவங்க ஆமா, ஆட் ஆமா, அது எவ்வளோ பெரிய தப்பு. ஆமா. அதிகாரம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். நாங்க என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி. சரி டெல்லியில வந்து அவரு வந்து இந்த பார்லிமென்ட்ல ஒரு கேன்டீனுக்கு அவருக்கு குடுத்துருக்காங்க. அதையும் தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால அதாவது 2 இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கல. யாரு சொன்னா? ஒரு அவரு ஒரு அவருக்கு அறிக்கை விட்டுட்டு தாங்க அறிக்கை இருக்காரு. அதான். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அது என் குழந்தையா இருந்தா முழு மனதோட நான் அத பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது சொல்லிட்டாரு. மட்டும் இல்ல. ஆ. என்னை மிரட்டி தான் கல்யாணம் பண்ண வச்சாங்க. இத நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்ன வாக்குமூலத்த மாத்தி சொல்ல முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காரு. சார் அந்த ஜாய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அவர் வேற மாரி பேசினாரு. அந்த 4 செவத்துக்குள்ள அடேங்க வேற ஏங்க மாரி. இப்ப எப்படினாலும் இப்படி அவர் பொய் சொன்னாருன்னா, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மறுப்பு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அப்படி அவ்வளவு துணிச்சலா பொய் சொல்லுவாரா? இந்த சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலையில அவர் பொய் சொல்லுவாரா? அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு மிரட்டல் விடுத்தாங்க, பயமுறுத்துனாங்க. பயமுறுத்தி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அது ஒரிஜினல் கல்யாணம் ஆகாது. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எல்லா க க புகார்களுக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் சைலன்ட்டா ஒண்ணும் இல்லையே. அதே மாரி என்னுடைய மனைவின்னு சொல்லி அ விழாக்களுக்கெல்லாம் தோள் மேல கை போட்டுட்டு வரத்தான் செய்றாரு. அதாவது த வ ஹோட்டல் சாப்பாடுல சாப்பிடுறவங்க இருக்காங்க. ஆனா ஹோட்டலே நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஹோட்டல், நாளைக்கு ஒரு ஹோட்டல் மாறிட்டே இருப்பாங்க. சரி ஒய்ஃபும் வந்து சரி அவரு நாக்கு ருசியா ஏதோ சாப்பிடுறாரு போல இருக்கு. நம்ம சாப்பாடு பிடிக்கலன்னு விட்டு வச்சிருப்பாங்க அவ்வளோதான். ஹோட்டல்ல போய் 4 நாள் தங்கியிருந்தா பிடிச்சு கூட்டு வந்துருவாங்க அவ்வளோதான்.